உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுல இல்ல ஒரே இழுவதே சங்க அறுத்து போட்டுருவேன். சொல்லுல எங்களை விட்டுருங்க, நாங்க இப்படி ஓடி போயிடுறோம். என்ன கொலை பண்ண வந்துட்டு ஓடுறேன்னு சொன்னோம், விட்டுருவோமா? யார்ல உன்னை அனுப்புனது? அந்த சவுந்தர பாண்டியா இல்ல அவன் மவன் முத்து பாண்டியா? ஐயா வேணாம் ஐயா, விட்டுருங்க ஐயா. ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவ சங்க அறுத்து போடுறேன். ஐயோ தாயி, வேணாம் தாயி, அவசரப்படாத. பேசாதல. ஐயோ, இவன் நெஞ்சில இப்படியே இந்த ஈட்டியை இறக்கி ஈரக்கொலை எடுத்துறேன். நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல. அண்ணாச்சி வேணாம் அண்ணாச்சி, என்ன விட்டுருங்க அண்ணாச்சி, நான் புள்ள கட்டிக்காரன். என்னடா புள்ள கட்டிக்காரன்? அண்ணாச்சி விட்டுருங்க அண்ணாச்சி. யார்ல உன்னை அனுப்புனது? எங்க நிக்கானுவ? வெளியில நிக்கானுவலா? ஏய் சவுந்தர பாண்டே, எதுக்கு ஆள் அனுப்பிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஆம்பளை தானே, வீரமான ஆளா இருந்தா உள்ள வந்து நேருக்கு நேரா நின்னு பாருல, உன் குடல உருவி புடுதே. யாருன்னு கேட்கோம்ல. அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சி, எங்க நிக்கிறான் அந்த ஆளு? இப்ப சொல்ல முடியலையா? ஐயோ அண்ணாச்சி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டியா? யாரும் எங்களை அனுப்பல அண்ணாச்சி. நாங்க மாடு கலவட வந்தோம். நாடகம் ஆடுதியோ? ஐயோ 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 அண்ணாச்சி, இல்ல அண்ணாச்சி, கலவண்ட மாட கொண்டு போக குட்டி அணிய ஊருக்கு வெளியே நிக்க வச்சிருக்க அண்ணாச்சி. பாருங்க அண்ணாச்சி, கவுரெல்லாம் கொண்டு வந்திருக்க அண்ணாச்சி. அண்ணாச்சி வேற ஏதாவது சம்பவம் செய்ய நினைச்சா கவுத்தலமா கொண்டு வருவோம். அண்ணாச்சி காலையிலே வந்து உழவு பார்த்தா அண்ணாச்சி, நல்ல பால் மாட 4 இருந்துச்சு அண்ணாச்சி. அதுல ஒண்ணு தூக்கில தான் அண்ணாச்சி நாங்க வந்தோம். தப்புதான் அண்ணாச்சி, இந்த ஊரை பத்தி தெரியாம நாங்க வந்துட்டோம் அண்ணாச்சி. இனிமே இந்த சைடே நாங்க வரமாட்டோம் அண்ணாச்சி. ஆமா அண்ணாச்சி, இனிமே இந்த தசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆமா அண்ணாச்சி, வரமாட்டோம். உங்களை அந்த சவுந்தர பாண்டி அனுப்பலையா? ஐயோ அண்ணாச்சி, அவரு ஆறுனு எங்களுக்கு தெரியாது. நாங்க மாடு கலவோட தான் வந்தோம். போகல போற வழியில அந்த சவுந்தர பாண்டிய பார்த்தா சொல்லிட்டு போங்க. அறுபறத்துக்கு அந்த ஆள் கிட்ட ஒரு கழுத்து தான் இருக்கு. இந்த ஆளுக்கு ஒரு இழு இழுத்தான்னு வச்சுக்க, தலை குத்தா போயிடான். போல போயிரு அண்ணாச்சி, போயிரு. வாங்கல வாங்கல போங்கடா. எனக்கு வயசாகி போயிடுச்சு தான். இருந்தாலும் எனக்கு இந்த கள்ளம் போலீஸ் இது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. சும்மா மண்டபத்தை அலங்காரம் பண்ணி 4 பேருக்கு முன்னாடி நடத்துகிற கல்யாணமா இது? இது இல்லைல்ல, கத்தியும் அருவாளுமா கடத்தி பண்ண போற கல்யாணம் இல்லை இது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பா எங்கப்பா என் பொண்டாட்டி எங்க? தாலி உன் கையில தானே இருக்கு, அது அவ கழுத்துல ஏறினா தானே உன் பொண்டாட்டி. என்ன நக்கலா? பயமுடுறான். சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல என்னடா ஆச்சு? உசுறு பொழைச்சத பெரிய விஷயம்யா. நீங்க அனுப்பிச்ச ஆளுங்களா பயந்து போய் ஓடி விட்டானுங்கய்யா. கேட்டாங்களா? ஓடி போயிட்டாங்களா? இல்ல அவங்க வெட்டு புலிக்காரங்கடா, எதுக்கு அஞ்சாதவங்க? எப்படிப்பா? இல்ல நாம வாரம்னு அவனுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சிருச்சு. அதான் அருவா கம்புன்னு அம்பிட்டு ரெடி பண்ணிட்டு அந்த சம்முவன் உஷார தயாரா நிற்கான். அவங்ககிட்ட தோத்து போயிட்டாங்களா? மொத்த குடும்பமும் வீச்சரவாளோட வெறியோட காத்துக்கிட்டு இருந்தாங்களே. நீ என்னமோ இவங்க மன்னர்ல ஒரு பெரிய வெட்டுப்புலி ஆளுங்கன்னு சொன்னேன். அவனுங்க அங்க நடந்தது என்னன்னு தெரிஞ்ச உடனே தலைவரிக்க ஓடிட்டானுங்களா? இவங்களை வச்சுட்டு என்னத்த போராட முடியும்? அங்க நான் போயிருக்கணும், அடிச்சு அள்ளி போட்டு வந்திருப்பேன். கிழிச்சிருப்ப நீயே.
நீ அனுப்பின ஆள் தானே, இவங்களோட தானே நீ போயிருப்ப. இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுல ஒரு பருத்தி முட்டை கூட தூக்க முடியாது நீ. தேவல் எவனும் தேவல். வண்டிடுறா போவோம். இல்ல நாம அந்த சமூகத்தை குறைச்சி எடை போட்டுட்டோம்ல, சண்டைன்னு வந்தா உன்னால அவனை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு பயம், எனக்கு இல்ல. பாய் முடல இல்ல, நான் என் அனுபவத்துல சொல்லுதேன்ல, சொல்லுத கேளு. சரி சொல்லுங்க. வேணாம் வேணாம், இப்போதைக்கு வேணாம். இந்த சண்டை வெட்டு குத்திருப்பு இறங்கினோம்னு வெயி, நமக்கு தான் அவமானம். போறப்பவே அம்மா சொன்னாங்கல்ல, கேட்டிங்களா? அதான் வைக்க போறேன் ஆப்பு. என்னப்பா செய்யணும்? நடக்க போற கல்யாணம் நல்லா பட்ட பகல்ல மண்டபம் வச்சு ஊரை கூட்டி நடக்கும். அந்த டிக்கெட்டு ரத்துனா நம்ம வீட்டுக்குள்ள வர்ற நேரத்துல இந்த வீட்டுல இருந்து ஒரு டிக்கெட்டு வெளியே போகும். உன் கல்யாணமும் உன் தங்கச்சி கல்யாணமும் ஒரே மேடையில நடக்கும். என்ன விடுங்க, அதுக்கு சண்முகம் ஒத்துக்கணுமே. இலை பாண்டி, சம்மதிச்சாதான் நீ தாலி கட்டுவியோ? எப்போய் தாலி கட்ட சம்மதம் தேவையில்லப்பா, ரத்னா போதும். தேவைப்பட்டா அவனை கொன்னுட்டு அவன் பணத்து மேல நின்று தாலி கட்டுவேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது அவ்வளவு பிரச்சனையாகி அந்த ஆள் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அதை பண்ணாம வேற இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தமாயா? இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மித்ரா, கொஞ்சம் சொல்லுங்களேன். வினய், அவங்க தான் ஏதோ சொல்ல வராங்கல்ல, என்னன்னு தான் கொஞ்சம் கேளுங்களேன். மித்ரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்க மாயா, நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த ஆளை பார்த்தால எனக்கு எரிச்சலா வருது. மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்க. சார் ப்ளீஸ், அன்பு அவர் தப்பா உணர்ந்துட்டாரு. இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காரு. இந்த ஆள் விடுற கதையை என்ன நம்ப சொல்றீங்களா? ஐயோ வினய், அப்படிலாம் இல்ல வினய், கதெல்லாம் இல்ல. மாயா உண்மையா தான் சொல்றாங்க. நான் உங்க மேல சந்தேகப்பட்டு கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டது உண்மைதான். எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும்னு கொஞ்சம் எல்லை மீறி நடந்துக்கிட்டேன். அதுக்காக நிஜமாவே நான் வருத்தப்படுறேன் வினய். ஓகே வினய், ஒத்துக்கிறேன். நடுராத்திரில அப்படி வந்து உங்க வீட்டை தோண்டி பார்த்தது தப்புதான். ஆனா அப்படி செஞ்சதுனால தான் இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வந்தது. அதனால வினய், நான் பண்ணதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம என்ன மன்னிக்கணும். மித்ரா, நீங்களும் மன்னிச்சிருங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இல்ல மிஸ்டர் அன்பு, உங்க நாடகத்தெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீங்க எனக்கு பண்ண தொந்தரவுகளா நான் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கனே, அதுவே பெரிய விஷயம். ஆனா நேத்து நீங்க பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம். இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது அன்பு. மாயா, என்னோட இந்த முடிவு தான் ஃபைனல். இதுக்கு மேல இந்த ஆள் கொடுக்குற நியூசன்ஸ்லாம் என்னால டாலரேட் பண்ணவே முடியாது. இங்க பாருங்க, நான் தெளிவா கேட்கிறேன், உங்களால இந்த ஆள் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா இல்ல முடியாதா? சார், உங்க கோவம் எனக்கு புரியுது, அது நியாயமானதுதான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அன்பு அவர் செஞ்சது தப்புதான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே உங்களை கண்டிப்பா தொந்தரவு பண்ண மாட்டாரு, அதுக்கு நான் கேரண்டி. நீங்களும் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு தானே சார் நினைக்கிறீங்க? எதுக்கு மறுபடியும் கேஸ் அது இதுன்னெல்லாம் போயிட்டு? இவரை மன்னிச்சிட்டா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் சார். புரிஞ்சிருச்சு மாயா, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உங்களை லாயர் அப்பாயிண்ட் பண்ணும் போதே எல்லாருமே சொன்னாங்க நீங்க இந்த ஆளோட ஒய்ஃப், சோ ரிஸ்க் வேண்டான்னு. நான் தான் அது கேட்கல, உங்களை நான் நம்பினேன்.
நீங்க தொழில் நேர்மையோட இருப்பீங்கன்னு உங்க மேல நான் நம்பிக்கை வச்சேன். அது ஏன் தப்பு தாங்க. நீங்களும் சென்டிமெண்ட் ஆயிட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே அவரை கூட்டிட்டு இங்க சமாதானம் பேச வந்திருக்கீங்க அதானே? சார், நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. ஏன்னா இந்த போலீஸால நாங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கோம் மாயா. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்க பாருங்க, உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க. நான் வேற லாயரை வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஆளை மன்னிக்கணும்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மறந்துட்டீங்களா? முதல்ல இங்கிருந்து போயிடலாம். த்ரோ ஏன் மித்ரா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். என்னை இப்படி குழி தோண்டி புதைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்க பண்ணது ரொம்ப அநியாயம் மித்ரா. ஆனா அதுக்காக நான் உங்களை வெறுக்க மாட்டேன். நான் கண்டிப்பா மறுபடியும் வருவேன். உங்களுக்காக வருவேன் மித்ரா. இல்ல, வேணாம் வேணாம் ப்ளீஸ். அது கார்த்திக் குரல் மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் குரல் தானா? அந்த உருவம் கூட கார்த்திக்கோடது மாதிரியே இருந்துச்சு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்றா இவ? ஏ ஹேமா, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா இதோ இங்க ஒரு குப்பையா இருந்துச்சா, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, என்னதான் பண்றாளோ தெரியல. காவியா எங்க போனா?
வாங்க. மா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்படி நில்லுங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? சுபா அத்தை, காவியா ரெடி ஆயிட்டாளா? காவியா இப்ப வந்துடுறேன்னு சொன்னா. ஓ சரி விட அப்புறம் பாத்துக்கலாம். பூஜை ஆரம்பிச்சாச்சு. முருகா! என்னங்க? ஐயோ அப்பா! அத்தை! மாமா! ஐயோ! என்னங்க? சம்மதி! என்னங்க? என்னதுப்பா? என்னாச்சுன்னு பாருடா. சமந்தி என்னங்க? என்னாச்சு சமந்தி? என்னங்க? ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சு? மாமா என்ன பாருங்க. என்ன பாருங்க. ஏங்க மாமா. ஐயோ மாமா தரங்க. ஐயோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது என்ன அபசகனம் மாதிரி இருக்கு? டைம் சரியில்லையோ என்னவோ? அதானே தாலி மாத்திர டைம்ல இப்படி எல்லாம் நடக்குது. பாத்தீங்கல்ல? பொழைப்பாராம் கூட தெரியலையே. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. மாமா மாமா எந்திரடி. என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? மாமாவை எங்களுக்கு பாத்துக்க தெரியும். உன் வேலையை பாத்துட்டு போ. ஏய் மரியாதையா வெளிய போடி. போ விடுங்க. அப்பா எழுந்திருக்கப்பா. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க. தள்ளுங்க. மாமா மாமா இந்திரா, என்ன பண்ற இந்திரா? என்ன பண்ற என்ன பண்ற? அக்கா இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருக்கா. ஏய் நீ சும்மா ரெடி. ஐயோ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போல. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க? கொஞ்சம் சும்மா இருங்களே. அக்கா நம்ம ஹாஸ்பிடல் போலாம்க்கா. சொன்னா கேளுக்கா. கடவுளே என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? ஐயோ அக்கா அக்கா. அப்பா மாமா அப்பா எந்திரிங்க காவியா. அப்பா ஐயோ மாமா என்னாச்சு மாமா? மாமா மாமாக்கு என்னாச்சு? மாமா ஏய் என்னடி ஸ்டூபிட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்க? மாமா மாமா அம்மா அப்பா ஏஞ்சிட்டாருமா. மாமா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல?
ஒண்ணு இல்லப்பா அப்பா ஒண்ணு இல்லப்பா எழுந்திருங்கப்பா எழுந்திருங்கப்பா. என்னங்க கடவுளே காப்பாத்திட்டு. கௌதம் ஒண்ணு இல்லடா கௌதம், விடுறா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம் கூப்பிட்டீங்களா? ஆமா மல்லிகா, இவங்க அன்பரசியோட சித்தி. சிவகாமி, இவங்க தான் மல்லிகா. என்னடி திரு திருன்னு முழிக்கிற? வாய பொளந்துகிட்டு அதிர்ச்சியாய் நிக்கிற? நான் இங்க வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. என்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியாதா? நீ உன்னோட வாழ்க்கையில இருந்து உன்னோட உயிர் வரைக்கும் எல்லாத்தையுமே என்னால இழக்கணுங்கிறது தான் உன் விதி. இவளுக்கு நாம இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? இப்போ ரோட்ல தப்பிச்சு வீட்ல வந்து மாட்டிக்கிட்டோமே. சிவகாமி, மல்லிகா எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாதப்ப அவர் கூட இருந்து அவரை பாத்துக்கிட்டாங்க. ஓ, ரொம்ப தங்கமானவங்க. ஆக்சுவலி எங்க வீட்ல ஒருத்தங்க மாதிரி, அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்க இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்திருக்கீங்க? உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே இவளை எனக்கு நல்லா தெரியும். எங்க 2 பேருக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சா உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி ஆயிடும். என்ன சிவகாமி, மல்லிகாவை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு இவங்களை பார்த்தா என்னமோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி தெரியுது. ஆனா இப்பதான் இவங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதுதான் மல்லிகாவோட ஸ்பெஷாலிட்டியே. ஓ, அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சு போகும். ஐயோ, மேடம் வேற இவளை பத்தி தெரியாம என்ன புகழ்ந்துட்டு இருக்காங்களே. இந்த சண்டாளிக்கு நான் இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? மோப்பம் புடிச்சு கரெக்டா வந்துட்டாளே. இப்ப என்ன பண்ண போறாளோ? மல்லிகா, நீங்க சிவகாமி கூட மண்டபத்துக்கு போய் கொஞ்சம் ஒத்தாசையா இருந்து ஹெல்ப் பண்றீங்களா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் காதலே, நீ வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல, உனக்கு ஒரு சக்தி இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாவே காதலிச்சா அந்த சக்திய பூர்ணமா உணர முடியும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் இப்ப அன்பரசிக்கிட்ட அவ எடுத்த புடவைய நான் எடுக்கிறேன்னு உறுதியா சொல்லியிருக்கேன். மனித ஆற்றலை மீறிய சக்தியா நான் உன்னை நம்புறேன். நீ எனக்கு அந்த புடவைய காட்டு.
செலக்ட் பண்ணிட்டீங்களே சார். இதா சார்? ஆஹா, அது இல்ல, அதுக்கு கீழே டார்க் பிங்க். ஓகே சார். சார் அதேதான் சார் நானும் செலக்ட் பண்ணேன். சார் எப்படி சார் 1000 புடவைக்கு மத்தியில மேடம் செலக்ட் பண்ணத சரியா சொல்லிட்டீங்களே. தேங்க்ஸ் டு மை லவ். சார் கண்டிப்பா நீங்க நான் எடுத்ததை பார்த்திருக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்படி சார் இவ்ளோ சரியா சொன்னீங்க? அதான் அன்பரசி இந்த காதலோட மகிமை. வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைய நிகழும். அதுக்கு நாம முதல்ல நம்பணும், ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாம. நான் இது வரைக்கும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தத நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வார்த்தை. ஆமா, அந்த ஒரு வார்த்தை நான் இப்ப சொல்ல போறேன் சார். ப்ளீஸ் அன்பரசி சொல்லு. அதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை காதலிக்கிறேன். அன்பரசி நீ இப்ப ஏதோ சொன்னேல்ல? இல்லையே. இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக், அது வர பாருங்க, அவதான். இதுக்கு மேல உன்னால எங்கேயும் ஓட முடியாது. உண்மையை சொல்லு. என்ன உண்மை? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? கடத்திட்டு போனீங்களா, அந்த 2 பேர் எங்க இருக்காங்க? அது எனக்கு ஒழுங்கு மரியாதையை சொல்லிடு. எனக்கு தெரியாது. ஏய், நான் போலீஸ். இவர மாதிரி மரியாதையா பேச மாட்டேன். ஒழுங்கா சொல்லிடு, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அது ஏய், சொல்லலனா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வேற மாதிரி விசாரிக்க வேண்டியது இருக்கும். உன்னை பார்த்தா அடி தாங்குற மாதிரி தெரியல. ஒழுங்கா அடி வாங்கிட்டு சொல்றதை விட இப்பவே இங்கேயே சொல்லிடு, உன்னைய விட்டுறோம். ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது நான் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன். சொல்லு. அது எந்த இடம்னு தெரியும், ஆனா அட்ரஸ் தெரியாது சார். அட்ரஸ்லாம் நீ ஒன்றும் தர தேவையில்லை. எங்க கூட வந்து இடத்த காட்டு. சார், இவங்க எங்க கூட கார்ல வரட்டும். நீங்களும் உங்க வண்டி விட்டு வந்துருங்க. சரி கார்த்தி. சார் வாங்க சார், நம்ம வண்டியில போ. ஏய் வா போ.
வேணாம் சார். வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உண்மையை சொல்லு, இதுல ஏதாவது நீ கேம் ஆறியா? ஐயோ சார், நான் எதுவும் பண்ணல சார். அந்த தீபாவை கார்ல கொண்டு வந்து இங்கதான் இறக்கி விட்டோம். இப்ப இங்க இல்லன்றது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரி, உங்களை கடத்த சொன்னது யாரு? எதுக்காக கடத்துனீங்க? அது எனக்கு சத்தியமா தெரியாது சார். கூட வந்த பையன் தான் இதெல்லாம் செய்ய சொன்னான். செஞ்சா பணம் தரேன்னு சொன்னான். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். குரு சார், நீங்க இந்த கவிதாவை ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே சார், கூட்டிட்டு போங்க. ஏய் வாமா. சார், நான் கூட தீபாவை கண்டுபிடிச்சு அது மூலமா அம்மாவை காப்பாத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே நடக்காம போயிடுச்சே சார். கார்த்தி, அந்த ஃபேமிலியை நடிச்ச குரூப்பை தேடி கண்டுபிடிச்சோம்னா அவங்க மூலமா ஏதாவது குழு கிடைக்கும் இல்லையா? ஆமா கார்த்தி, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? இல்லைண்ணா, அவங்கள தேடி போறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன் கார்த்தி அப்படி சொல்றீங்க? இல்ல, கிட்னாப் பண்ணவங்க புத்திசாலித்தனமா கடத்துறதுக்கு மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கவிதாக்கு என்ன தெரியுமோ அதே அளவு தான் அந்த டூப்ளிகேட் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்கள கண்டுபிடிச்சு விசாரிச்சாலும் அவங்களும் இந்த வீட்டை தான் காட்டுவாங்க. அப்போ அடுத்து என்னதான் கார்த்தி பண்றது? அத்தையும் தீபாவையும் காப்பாத்தி ஆகணுமே. அதான் நீ எனக்கும் தெரியல. கடவுள் எதனா வழி காட்டுவார் நம்பிக்கையோட இருக்கேன். சரி கார்த்தி, நான் எதுக்கும் இந்த ஏரியால கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கறேன். ஏதாவது உபயோகமா தகவல் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க சார். அண்ணி, நீங்க அண்ணாவோட வீட்டுக்கு போங்க, நான் அப்புறம் வரேன். சரி கார்த்தி. நான் கிளம்புறேன் கார்த்தி. வாங்க நீ. எவ்வளவு நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவளோடவே இருக்கும்படி ஆயிடுச்சு. கார்த்தி, எங்கப்பா இருக்க? சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போப்பா. நான் தப்பிக்க எடுத்த முயற்சி தோல்வியில முடிஞ்சு போச்சு. அந்த துரை இந்த தடவை பழி வாங்கியே தீர்வேன்னு ரொம்ப மூர்க்கமா இருக்கான். அவனை சமாளிக்க உங்களால் தான் முடியும் கார்த்திக் சார். சீக்கிரம் வாங்க. நான் எதுல வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன். ஆனா உன் விஷயத்துல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன்பா. ஏன்னா நீ என் உயிர். அம்மா தீபா ரெண்டு பேருமே என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். ஆனா எல்லா வழியும் அடைச்ச மாதிரி இருக்கு. அவங்களை எப்படி காப்பாற்ற போறேன்னே தெரியலையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உன்னோட சுமங்கலி பூஜை நல்லா சிறப்பா நடந்தது. இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்மா. சரி, அப்போ நாங்க போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. வாங்க போலாம். பூஜை நல்லபடியா முடிஞ்சுமா. உங்க தாலிக்கு சக்தியும் பலனும் கூடி இருக்கு. இனிமே நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்குமா.
இப்ப மட்டும் என்ன நினைச்சது நடக்காத மாதிரியே பேசுறானே. அது மட்டும் இல்லம்மா, இனிமே நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றிதாம்மா. உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். ரொம்ப சந்தோஷம் பூசாரி ஐயா. சரிங்கம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா? வாங்க. வரேம்மா. ஆத்தா, எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுங்க தாயே. ஆத்தா, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பூஜைய நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்ட. நாமளும் போவோம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஒவ்வொரு தடவையும் அந்த மாரியே ஜெயிச்சிட்டு இருக்கா. ஆடி மாச பூஜை விஷயத்துல அவளை ஜெயிக்கவே விடக்கூடாதுன்னு நாம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு. கடைசியில எப்பவும் போல அந்த மாரியே ஜெயிச்சிட்டா. சிஸ்டர், மாரி எங்க ஜெயிச்சா சிஸ்டர்? சித்தப்போ, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கீங்களா? மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு மறைக்க தெரியாது ஸ்ரீஜா. என்ன கொஞ்சம் பேச விடு. தப்பா நினைக்காதீங்க சிஸ்டர். மாரி ஜெயிக்கல, மாரிய ஜெயிக்க வச்சது அந்த வயசான அம்மா. நம்ம தோல்விக்கெல்லாம் காரணம் அந்த வயசான அம்மா தான் சிஸ்டர். நீ சொல்றது கரெக்ட் தான் சங்கரபாண்டி. அந்த மாரி எங்க ஜெயிச்சா? அந்த கிழவிதான் மாரிய ஜெயிக்க வச்சிருக்கா. அந்த கிழவி மட்டும் இல்லனா விஷம் கலந்த கூழ குடிச்ச அந்த மாரி பாடையில போயிருப்பா. ஆமா ஆமா, ஒவ்வொரு தடவை யார் யாரோ வராங்க, மாரிய ஜெயிக்க வச்சுட்டு போயிடுறாங்க. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா நடக்க போறதுல கவனம் செலுத்த முடியாது ஆண்டி. அந்த மாரிக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அதுக்கு சூர்யா என் கழுத்துல தாலி கட்டணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குலதெய்வத்தோட அருளும் கடவுள் ஆசியும் நல்லவங்களும் எங்க பக்கம் இருந்ததுனால அந்த பாட்டி மறுபடியும் வந்து நீங்க போட்டிருந்த தடை அதான் அந்த மந்திரவாதி கிட்ட மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து வாசல்ல கட்டி இருந்தீங்களே, முட்டையும் எலுமிச்சை பழமும், அதை எடுத்து நான் தேவி அம்மாக்கு போட்ட படையல்ல அவங்கள சாப்பிட வச்சாங்க. ஐயோ, கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே பேசுறாளே. சுமங்கலி பூஜையில நான் வர வச்சிருந்த சுமங்கலிகளை வரவிடாம தடுத்ததும் நீங்க தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுமங்கலி பூஜை நடக்காம நான் கலங்கி நின்னதை பார்த்து அதே பாட்டி அம்மா தான் மறுபடியும் அந்த சுமங்கலி பூஜை நடக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. என் பூஜையில எந்த குறையும் வராம நல்லபடியா பாத்துக்கிட்டதும் அவங்கதான். இப்படி உங்க சதி திட்டத்தில இருந்து எல்லா வகையில இருந்தும் என்ன காப்பாத்தி ஜெயிக்க வச்சதும் அந்த வயசான அம்மாதான். அவங்க வேற யாரும் இல்ல, எங்க சமயபுர மாரியம்மா. உண்மையா இருக்குமோ? நான் ஜெயிச்சதுக்கு காரணம் சமயபுரம் அம்மனோட அருளும் தேவி அம்மாவோட ஆசையும் தான். ஏய், என்ன சும்மா தேவியம்மா தேவியம்மானே சொல்லிட்டு இருக்க? நீ பெருசா சொல்ற தேவி அம்மா ஒன்னும் சாமி இல்ல, அது ஒரு பேய், அது ஆவி. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? இந்த குடும்பத்தோட குலசாமி தேவி அம்மா. என்னையும் இந்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருக்கிற சாமிய பார்த்து நீ பேய்னு சொல்றியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்ன நான் காட்டேரியா மாறி உன்
வர வழிய கடிச்சு துப்பிடுவேன். ஏய் என்ன ரொம்பதான் துள்ற? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நல்லா கேட்டுக்கோ, மறுபடியும் சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி தேவி ஒண்ணு சாமி இல்ல, பேய் 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 பேய். மாறி என்ன பண்ற? விட அவள. ஐயோ பியூட்டி தப்பிச்சுக்கோ. மாறி விட அவள. சொல்றல விட மாறி. சாது மிரட்ட காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, மாறி சொன்ன மாதிரியே காட்டேரியா மாறி அழகு தேவதையோட குறவழிய கடிச்சா கொதங்கிடுவா போல இருக்குது. என்ன பண்றது இப்ப? மாறி மாறி விட்டு மாறி மாறி அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா மாறி. இனிமே எதுவும் சொல்ல மாட்டா. அழகு தேவதைய விட்டு மாறி. விட மாறி. மாறி விட மாறி. ஜாஸ்மின் ஜாஸ்மின் ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பொண்ணாமா பெத்து வச்சிருக்கீங்க, தொட்டு தாலி கட்டினங்கிற மரியாதை கூட அவளுக்கு இல்ல. ச்சே, இவ கூட இத்தனை நாளா வாழ்ந்த பாருங்க. என்ன சொல்லணுமா? வெற்றி வெற்றி கலக்கிட்ட வெற்றி. சபாஷ் அக்கா. இப்ப என்ன சொல்றீங்க? இரு மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, எனக்கு எதுவுமே புரியலப்பா. நீங்க தான் இப்படி பேசுறதா இல்ல இதெல்லாம் கனவா? நீங்க தாமா என்ன வாய் நிறைய மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆனா இவ என்ன ஒரு நாள் கூட மதிக்கிறதே இல்ல, தெரியுமாமா? சாரி மீனாட்சி அம்மா, இப்படி நடிக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்தாகணும்ல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றோம். ஏன்டா நிறுத்திட்ட? ஏன் அமைதியாயிட்ட? சொல்லு. ஏய் சொல்றேன், நீ எனக்கு என்ன பயமா என்ன? அம்மா, இவ என்ன சந்தேகப்படுறாமா? ஆமாண்டா, சந்தேகம்தான். உன் மேலதான் சந்தேகம். அம்மா, இவன் பூஜா பின்னாடியே சுத்துறாமா? சக்தி, யார பார்த்து சந்தேகப்படுற நீ? வெற்றி தம்பிய பார்த்து சந்தேகப்படுற? ஆமாமா. ஏய், இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் பூஜா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஏய் சக்தி, இன்னொரு வார்த்தை பேசுனேன்னு வையேன், பல்லகளால உடைச்சிருவேன். ஏய், இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. பாருமா, பாரு. ஐயோ, எனக்கு தலையே சுத்துதுமா. நிஜமாவே இது இவங்க ரெண்டு பேரும் தானா இல்ல வேற யாராவதா? இங்க பாரு சக்தி, ரெண்டு பேரும் வீட்ல இருக்கும்போது நல்ல அந்யோன்யமா தானே இருந்தீங்க. அதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? வெற்றி, என்ன வெற்றி இதெல்லாம்? ஏய் துர்கா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன வெற்றியை கேக்குற? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? வெற்றி, நான் இப்ப இத சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரியல. ஆனா சொல்லிதான் ஆகணும். நேத்து நீங்களும் பூஜாவும் அந்த கொலைக்கரையில நான் பார்த்தேன். போதுமாடா? ஊரே பாத்திருக்கு. என்னடி? ஏய் துர்கா, இவ்வளவு நேரம் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தல்ல? அம்மா, இப்ப நீங்க பதில் சொல்லுங்கம்மா. யமுனாக்கா, நீங்க பதில் சொல்லு. இப்ப என்ன சொல்ல போறீங்க? வெற்றி, சக்தி படபடன்னு பேசுறவதா. ஆனா இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி சொல்ற ஆள் கிடையாதவ. அவளை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, அப்போ ஒண்ணு இல்லாம ஒண்ணாகிதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேனா? ஐயோ, என்ன நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? கன்ஃபார்ம்க்கா, மீனாட்சி குடும்பத்தையே வெற்றி தூக்கி போட்டுட்டான். இப்ப என்ன சொல்றீங்க? புஷ்பாக்கா, சக்தி நடிக்கிறான்னு சொல்ல போறீங்களா? அப்ப மீனாட்சியும் நடிக்கிறாங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, நீ சொல்லு, பூஜா சொல்றது உண்மையா? வெற்றி தம்பி பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா?
என்னடி அண்ணா நீங்க சொல்லுங்க அண்ணா. வெற்றி தம்பி பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? ரங்கநாயகி அம்மா நீங்க சொல்லுங்க. வெற்றி தம்பிக்கு பூஜா தான் பிடிச்சிருக்கா? சொல்லுங்கம்மா. என்னம்மா இது? யாராச்சும் சொல்லுங்களேன். இப்படி ஏன் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கேட்டுட்டு இருக்கீங்க? வெற்றி இங்க தானே இருக்கான். நான் வெற்றிக்கிட்டே கேக்குறேன், உங்க எல்லார் முன்னாடியும் கேக்குறேன். சொல்லு வெற்றி, உனக்கு யார பிடிச்சிருக்கு? சக்தியவா பூஜாவியா? சரளா, நாம வெற்றி கிட்ட ஏற்கனவே கேட்டாச்சு. இனி மறுபடி எதுக்கு கேட்கணும்? அண்ணி, நம்ம கிட்ட சொன்னத இப்ப மீனாட்சி முன்னாடி சொல்லட்டும். நீ சொல்லு வெற்றி, உனக்கு சக்தியை பிடிச்சிருக்கா பூஜாவை பிடிச்சிருக்கா? சாரி வெற்றி, நேத்து நீ சொன்ன மாதிரி எங்க அம்மா கிட்ட போய் நாம பேசியிருக்கணும். நீ சொல்லி கேட்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டேய், நீ என்னடா இவ்ளோ யோசிக்கிற? நீ இவ்ளோ நேரம் யோசிச்சா இவங்க எங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க? அத்தை, வெற்றி எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். அவனை அவசரம்லாம் ஒன்றும் படுத்தாதீங்க. ஏன்னா இப்ப வெற்றி சொல்ல போற பதில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. தம்பி, நான் உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன். உங்களுக்கு சக்தியை பிடிக்கலையா? வெற்றி சொல்லுங்க. தம்பி, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லம்மா, எனக்கு சக்தியை பிடிக்கலம்மா. பூஜாவை தாம்மா பிடிச்சிருக்கு. தம்பி, ஐயோ என்னக்கா? சூப்பர் வெற்றி, அப்படி சொல்லு. என்ன மீனாட்சி அம்மா, உங்க காதால கேட்டுட்டீங்களா? இனிமே எங்களை குத்தம் சொல்ல மாட்டீங்களே. அதான் நடுமண்டையில நச்சுன்னு அடிச்ச மாதிரி வெற்றி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? ஏய் வெற்றி, கலகிட்டடா. இந்த முடிவை எப்ப எடுத்துக்கலாமே நீ? இப்பவாச்சும் இந்த முடிவை எடுத்தானே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல மணவரையில வந்து உட்காருன்னு வேற கூப்பிட்டுருவாங்க. இப்ப என்னக்கா பண்றது? இந்த பெருசை நம்பி நம்ம மோசம் தான் போகணும். பேசாம இந்த தாடிகாரனை தனியா கூட்டின்னு போய் உண்மையை சொல்ற வேண்டியதான். இதுக்கு மேல அந்த பெருசு ஏதாவது பண்ணுன்னு வெயிட்டிங்க போட என்னால முடியாது. பெருசு ஏதாவது பிளான் வச்சிருக்க போகுது, கொஞ்சம் கம்முன்னு ரெண்டி. அக்கா கம்முன்னு இருக்கா, நீ வாய் முன்னிரு, நான் வரேன். ஏய் ராணி. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. எங்க பாபுமி, கொஞ்சம் தனியா வரீங்களா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன ரொமான்ஸ்? ஐயோ, இந்த தாடிகாரன் திருந்தவே மாட்டான் போலகுதே. என்னப்பா அந்த அவள் வந்து சரி, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். ஓகே சார். என்னம்மா? ராணி சித்தார்த் கிட்ட எல்லா உண்மையை சொல்றேன்னு தனியா கூட்டின்னு போறா. ஐயோ, இப்ப ராணி எங்கப்பா? அந்த பக்கமா தான் போனாங்க சார். சரி சரி, நீ இங்கே இரு. இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் இங்க தனியா கூட்டிட்டு வந்தேன். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? அங்கேயே வந்து சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல, இது தனியா பேச வேண்டிய விஷயம். எதுவா இருந்தாலும் சொல்லு. என் பொம்மி ஒரு விஷயத்த சொல்லி நான் வேண்டான்னு சொல்லுவனா? ஐயோ,
நான் பொம்மையே இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? நான் சங்கடமான நிலைமட ஆண்டவா. என்ன இது? இது வரைக்கும் இந்த மொத்த குடும்பமும் என்னைய தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. இப்ப பொம்மி செத்து போயிட்டா. இது வரைக்கும் பொம்மியா நடிச்சு எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன்யா. அது இப்போ தெரியதானே போகுது. அந்த தாடிகாரன் இருக்கிற கோவத்துல என்ன கைமா பண்ண என்ன தேடி வருவான். கண்டிப்பா அவன் கையில நான் சிக்க மாட்டேன். எங்கேயாவது மும்பை டெல்லின்னு போயிடலான்னு யோசனையில இருக்கிறேன். மம்மி நீ போயிட்டியா? மம்மி 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 என் மம்மி என்னை விட்டு போயிட்டாடா. ஐயோ மம்மி, ஐயோ மம்மி, இப்படி என்னை விட்டு போயிட்டேடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, எங்க உங்க பையன்? கூப்பிடுங்க அவரை. அம்மா, அதான் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணதா சொல்றாங்கல்ல. ஒருவேளை அந்த வேலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அங்க இருக்காரு என்னமோ. கரெக்ட்னா ராஜ்யமா இங்க இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பா அன்னதானம் நடக்கிற இடத்துல தான் இருக்கணும். ராஜ்யமா வாங்க, அவரை போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. அது என்ன ராஜ்யமா யோசிச்சுட்டே இருக்கீங்க? உங்க பையனை பார்க்கணும்னு நாங்கெல்லாம் எவ்வளவு ஈகரா இருக்கோம்னு தெரியுமா? அவரை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்மதி. அப்புறம் என்ன, வாங்க. பூ பூ சாமிக்கு சாமிக்கு எடுத்து வச்சிடுறேன். சரி, எடுங்க. என்னாச்சு? எடுங்க. ராஜுமா, இந்த பக்கம். ஒரு நிமிஷம், பூவை வச்சுட்டு வந்தேன். சரி, போய் வச்சுட்டு வாங்க. கார்த்தி, அப்பா அம்மா தனியா இருப்பா, அவ கூட நீ இருப்பா. சரிப்பா, நான் போறேன். தாயே காப்பாத்து. வாங்க போலாம், வாங்க. ராஜிமா, அன்னதானத்தை எங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எங்கயா? அந்த பக்கமா? சரி வாங்க போலாம், வாங்க. ஐயோ, இன்னைக்கு இவங்க கார்த்திக்க பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கடவுளே, என்ன ஆனாலும் கார்த்திக் தான் என் பையங்கிற உண்மை இவங்களுக்கு தெரியக்கூடாது. என்ன ராஜிமா, வாங்க போலாம். அது அந்த பக்கம் இல்ல, அங்க அங்க. இந்த பக்கமா? சரி போலாம், வாங்கம்மா. ராஜிமா, இருங்க.
கார்த்திக் வாங்க போலாம். இரு வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராஜிமா, என்ன அமைதியாவே இருக்கீங்க? நாங்க எல்லாரும் வந்ததே உங்க பையனை பாக்குறதுக்கு தான். எங்க இருக்காரு? தம்பி, கொஞ்சம் தள்ளுப்பா. உங்க பையன் இருக்காருன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்போ கோவில் மாட்டை காட்டுறீங்க ராஜிமா. இந்த மாட்டை தான் என் பிள்ளையா நினைச்சு நான் வளர்த்துட்டு இருக்கேன். இந்த மாட்டுக்கு போடுறதுக்கு தான் 1 பவுன்ல செயின் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இதுக்கு தான் நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். யாரு கேட்டீங்க? ராஜிமா, நிஜமாவே இதுதான் உங்க புள்ளையா? ஆமாமா, இந்த கோயில் மாட்டை தான் என் பிள்ளையா நான் தத்தெடுத்துக்கிட்டேன். யாரும் இல்லாத எனக்கு இந்த கோயில் மாடு தான் எல்லாமே. இந்த மாட்டை தத்தெடுத்துக்கிட்டனால தான் வருஷா வருஷம் அதோட பிறந்த நாளா நான் கொண்டாடிட்டு இருக்கேன். கோயில் மாட்டுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது தெரிஞ்சா நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் நான் இந்த விஷயத்த மறைச்சிட்டேன். நாங்க என்னமா சொல்ல போறோம்? நீங்க இப்படி பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? மனுஷனே மதிக்காத இந்த காலத்துல ஒரு கோயில் மாட்டை உங்க பிள்ளையா நினைச்சு அது மேல இவ்வளவு பாசமா இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா. ஏ ராஜிமா, கண்டிப்பா உங்க புள்ளைக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பீங்கல்ல? உங்க புள்ள பேர் என்ன? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவனு சொல்லி வச்ச மாதிரி இவ்வளவு ஸ்லோவா வரா? யோ, சீக்கிரம் வாயா. சார் சொல்லுங்க சார். ப்ரோ, எந்த ஜூஸ் சீக்கிரம் கிடைக்குமோ அந்த ஜூஸ் போய் கொண்டு வாங்க. டேய், ஏன்டா அப்படி பண்ற? சும்மா இருடா. அம்மா, நீங்க சொல்லுங்க. எனக்கு சாத்துக்குடி ஜூஸே ஓகே தான்ப்பா. அம்மா, சாத்துக்குடி ஜூஸ் சரி, கொண்டு சீக்கிரம் கொண்டு வாங்க. ஐயோ, என்னடா ப்ரோ, ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு ப்ரோ. எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, வந்துடுறேன். ஜோ, சீக்கிரம் போயிட்டு போயா. ப்ரோ,
சொல்லுங்க சார். அவங்க ஜூஸ்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா கொடுக்காதீங்க. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவா கொடுங்க. சரிங்க சார். இந்தாங்க, இத வச்சுங்க. சரியா? ஜூஸ் சீக்கிரம் கொடுக்காதீங்க, லேட் ஆக்கணும். ஓகே சார், பண்ணிடலாம். பாடா, இப்பதான் வயிறு சரியாச்சு. ஐயோ மகா, மகா மகா பக்கத்துல தான் வந்துட்டோம். ஆமா 5 நிமிஷம். ஆமா ப்ரோ, சீக்கிரம் கொண்டு வாங்க ப்ரோ. ஜூஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு சார். வந்துடுறேன் சார். சீக்கிரம் வாங்க. ஓகே சார். ஓகே. வரும், ஆனா லேட்டா தான் வரும். ஐயோ, நல்ல நேரம் ஆரம்பிச்சே 1 மணி நேரம் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல நேரமே முடிய போகுது. இன்னும் வந்துகிட்டு இருக்கோன்னு சொன்னாங்கன்னா எங்கே தான் இருக்காங்க, எப்பதான் வருவாங்க? அவங்களே நேரங்காலம் குறிச்சிட்டு இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? மகா, திரும்ப ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேளுமா. ஆமா கேளுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. சார் இந்தம்மா, இந்த சீக்கிரம் சாப்பிடுங்க. மறுபடியும் மகாவா? என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன சொல்றது? இதோ ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடலாம்ப்பா. இப்ப குடிச்சிடுறேன். ஆமா, நீங்க மெதுவா ஜூஸ் சாப்பிடுங்க. டேய், ஏன்டா அம்மாவை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க? தலை சுத்தல் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா, நீங்க பொறுமையா குடிங்க. டேய், அந்த போனை கொடு. இந்தா. ஹலோ விஜய், நான் விக்ரம் பேசுறேன். விக்ரம் எங்க இருக்கீங்க? விக்ரம், இதோ வந்துட்டோம், பக்கத்துல தான் இருக்கோம். இப்போ வந்துருவோம். டைம் வேற ஆயிடுச்சு. யா, எங்கேயுமா வந்துகிட்டு இருக்காங்களா? அப்பா தெரியலப்பா, வந்துட்டு இருக்கோம் மட்டும்தான் சொல்லிட்டே இருக்காங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் மகா, என்ன எங்க நிக்கிற? சாமி கூப்பிட போல? ஓ, உனக்கு என்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இருக்கு, ஆனா இப்போ சாமி கும்பிட தோணல. என்னாச்சு மகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல. இல்லையே, என்னமோ இருக்குன்னு தெரியுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு? என்னதான் லவ் மேரேஜ்னாலும் அதுலயும் கூட பொண்ணுங்க வீட்டுக்காரங்க தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும், விட்டு கொடுக்கணும் இல்ல? ஓ, நாங்க அந்த நல்ல நேரம் முடிஞ்சு லேட்டா வந்ததை பத்தி சொல்றியா? மகா, அது எதிர்பாராம நடந்த விஷயம், அதை விட. அது எப்படிங்க விடுன்னு சாதாரணமா சொல்றீங்க? அன்னைக்கும் அப்படிதான் எங்க அம்மாவை பேசுறதுக்கு வர சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வெயில்ல நிக்க வச்சு அவங்களுக்கு மயக்கமே வந்துருச்சு. அவங்க ஹார்ட் பேஷண்ட்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? வீட்டுக்கு வாங்க பேசணும்னு சொன்னவங்க வீட்டுல இருக்க வேணாமா? அவங்க ஒன்னும் திடீர்னு வந்து நிக்கலையே. ஐயோ, அப்படி இல்ல மகா, ஏதோ ஒரு அவசர வேலைன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? விட. ஐயா, சாமி அலங்கரிக்க செத்த நேரம் ஆகும். நீங்க அதுக்குள்ள போயிட்டு பிரகாரத்தை சுத்திட்டு வருதுன்னா வந்துருங்களேன். பூஜைக்கு டைம் சரியா இருக்கும். சரிங்க. வாங்க. ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி. மகா, இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நிச்சயத்துக்கு நேரம் பார்த்தரலாம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு. பொதுவா நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினாலே உடனே சண்டைக்கு வருவீங்க. ஆனா இப்போ பொறுமையாலாம் பேசுறீங்க. இந்த மாதிரி ஆள் நீங்க இல்லையே. கரெக்ட், இல்லதான். ஆனா இப்ப சில விஷயங்கள்ல கோவப்படாம பொறுமையா போகலான்னு முடிவெடுத்திருக்கேன்.
நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குங்க. சாரி ஐசு, எல்லாமே எங்கள் அம்மானால தான். நான் அப்போவே அம்மா கிட்ட சொன்னேன் சீக்கிரம் கிளம்புங்கம்மான்னு. அவங்க தான் நைட்டு மாத்திரை போட்டுட்டேன், காலையில் என்னால் எந்திரிக்க முடியலன்னு லேட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அத்தையை திட்டுறீங்க? வயசானவங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். இதெல்லாம் சகஜம் தானே. சரி ஐசு, நாங்கள் லேட்டாக வந்ததுனால உங்கள் வீட்டில் யாராவது கோச்சுக்கிட்டாங்களா? சச்சே, டென்ஷன்லாம் ஆகல. ஆனா ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. புரியுது. இந்த நிச்சயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு பயம். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. ஜோசியர் இன்னும் 2 ஹவர்ஸ்ல வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, விடுங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சரி, நம்ம வேற ஏதாவது பேசலாமா? சரி ஐசு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க பேசாதீங்க. என் கழுத்துல தாலி கட்டினது இவங்க. என்னைய உள்ள வா வெளியே போன்னு சொல்லுத உரிமை இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இவங்க சொல்லட்டும், நான் போயிடுதேன். உனக்கு மானோ ரோஷம் இருந்திருந்தா அவன் பேக்கை எடுத்துட்டு வந்ததும் நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்ப. நீதான் மானம் கிட்டவளாச்சே. ஏ ராம், உன் வாயாலே அவளை போ சொல்லுடா. சித்தி, இதுல என் பேக்கும் இருக்கு. நீ எதுக்குடா உன் பேக்கை எடுத்துட்டு வந்த? இது என்ன கேள்வி? சீதா இல்லாத வீட்டில் எனக்கு என்ன வேலை? அவ கூட நானும் கிளம்புறேன். டேய் ராம், உனக்கு என்ன பைத்தியமாடா? நீ ஏன்டா போனும்? அதான் சொன்னேன்ல, சீதா இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா நானும் வீட்டை விட்டு வெளியே போய் தானே ஆகணும். நான் உள்ள போகணுமா இல்ல வெளியே போகணுமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். டேய் ராம், என்னடா சொல்ற? ராம், தப்பு பண்ணாதடா. அப்பா சித்தப்பா 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புன துரோகிங்கடா இவங்க. அப்போ அப்பாவும் சித்தப்பாவும் பண்ணது தப்பு இல்லையா? பாஸ், அவங்களா தப்பு பண்ணாங்களா இல்ல வேற யாராச்சும் சொல்லி தெரியாதனமா தப்பு பண்ணி சிக்கிக்கிட்டாங்களா? டேய் ராம், உங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஜெயிலுக்கு போனதுக்கு உன் சித்திங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க போல. அதான் முழிக்கிறாங்க. பாஸ், கால் வலிக்குது பாஸ். உள்ளையா வெளியா பட்டுன்னு கேட்டு சொல்லுங்க. சித்தி சொல்லுங்க சித்தி, நான் உள்ள போகணுமா இல்ல வெளியே போகணுமா? ஒரு நிமிஷம், அதான் ரீல் அந்து போச்சு. அப்புறம் எதுக்கு கத்தி? கீழே போட்டு போங்க. பாஸ், தேங்க்யூ 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 பாஸ். டேய் ராம், கலக்கிட்டடா. இப்பதான் நீ நிஜமாவே ஹீரோ. சீதா வா உள்ள போலாம். வாங்க 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 வாங்க. வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. தட்ஸ் ஓகே. சொல்லுங்க மேடம்,
எதுக்கு வர சொன்னீங்க? அண்ணன் கிட்ட இந்த கேஸை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்களாமே. மேடம், உங்களுக்கே தெரியாதா? எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. முடியும் முடியாதுங்கிற பதில் மட்டும்தான் எனக்கு வேணும். இதுல 2 கோடி ரூபாய் இருக்கு. போதுமா இல்ல இன்னும் வேணுமா? மேடம், எதுக்கு மேடம் இவ்வளவு பணம்? எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தான். மொத்தத்தையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தான். மகா, அவருக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? ஏய், வாய் மூடு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பொய் சாட்சியை கிரியேட் பண்ணுங்க. சேதுவும் சுபாஷும் வச்சது ட்ரக்ஸே கிடையாது, மூலிகைன்னு சொல்லுங்க. அந்த வாய்ஸ் சேது சுபாஷோட வாய்ஸே இல்லைன்னு சொல்லுங்க. டப்பிங் வாய்ஸ்ன்னு சொல்லுங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. யார வேணும்னாலும் விலைக்கு வாங்குங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். எனக்கு ரிசல்ட் வேணும். ஐ கான்ட் வெயிட் ஃபார் டூ லாங். 4 days. Only 4 days. 4 நாளுக்குள்ள சேதுவும் சுபாஷும் வெளியே வரணும். நீங்க வர வைக்கணும். முடியுமா? முடியுமா முடியாதா? எப்படி மேடம் முடியாதுன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா முயற்சி பண்றேன் மேடம். முடியுமா முடியாதாயா? முடியும், ஆனா இத பாருங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு கரெக்டா சொல்லுங்க. மகா, முடியாததை எப்படி மகா முடியும்னு சொல்ல முடியும்? அண்ணே, முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா? அத நான் நம்பல. உங்களால முடியுமா முடியாதா? எனக்கு ரிசல்ட் வேணும். நான் கேட்ட ரிசல்ட் வேணும். சொன்னா சொன்னதை செய்யணும். உங்களால முடியுமா முடியாதா? கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் காசை கொடுத்து கலைக்க பாக்குறாளே. இப்படி கேட்டா எப்படி மேடம்? ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் மேடம். இங்க பாருங்க, எனக்கு நிறைய லாயர்ஸ் தெரியும். நான் நினைக்கிறத முடிக்கிறவங்க தான் எனக்கு வேணும். முயற்சி செய்யறதுக்கு நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் சச் வேர்ட்ஸ். ஐ நீட் ரிசல்ட்ஸ். நான் கேட்கிற ரிசல்ட் உங்களால முடியுமா முடியாதா? மேடம், அப்படிலாம் கிளியரா சொல்ல முடியாது மேடம். ஏன்னா அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம். உங்களால முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இங்க இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கோங்க. இல்லனா கிளம்பி போயிடுங்க. ட்ரையல் பார்க்க எனக்கு டைமும் இல்ல, விருப்பமும் இல்ல. புரியுதா? நான் கூப்பிடுறேன். யோ, கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. கான்ஃபிடன்ஸ் இல்லாம என் காசு மேல கைய வைக்காதீங்க. புரியுதுல்ல? அண்ணே, பாத்துக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா ராஜா. என்ன கேர்ஃபுல்லா இருக்கிறது? எப்போ என்ன நடக்குமோன்னு பதற வைக்கிறாரு. எனக்கு வர்ற கோவத்துக்கு இதுக்கு மேல இருந்தாலும் ஏதாவது பண்ணான்னு வை. அந்தால போட்டு தள்ள கூட யோசிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இது அடுத்த கொலையா? என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமா, என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இல்லனா நம்ம எல்லாரும் உள்ள போணும், பரவாயில்லையா? இங்க பாரு, பெருசா ஒண்ணு பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது. படிக்கட்டுல இருந்தாலும் போகும்போது பின்னாடி இருந்து தள்ளி விட்டா போதும். போய் சேர்ந்துரு வர இருந்தாலும். பேசாம அவர் ஜெயிலே இருந்திருக்கலாம்டா. வந்ததுல இருந்து நம்மள நிம்மதியா கூட இருக்க விடாம பயங்கர டார்ச்சர் பண்றாரு. இந்த வீட்டை விட்டு அவரை விரட்டி அடிக்கலான்னு நாமளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம். அசர மாட்டேன்றாரு. இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள நாம ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கு. அவ்வளவுதான். அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுக்கா. நாம கோடி கோடியா செலவு பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்டை கட்டி வைப்போம். அந்த ஆளு வெளியே போன்னு சொன்னா நம்ம உடனே போயிடணுமா? நம்மள பார்த்தா எப்படி தெரியுது? மொக்க மாதிரி தெரியுதா? வயசான காலத்துல அந்த ஆளுக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கணும்? பாத்துருவோம் வா. நாமளும் அந்த ஆளாங்க. என்னம்மா இதெல்லாம்? என்ன? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாமா, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? பெத்த அப்பாவை போய்
எதிரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க? தாத்தா உங்களை நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிருக்காருல, அந்த நன்றி கொஞ்சம் கூடவா உங்க யாருக்குமே இல்ல? அப்பான்னு கூட நினைக்காம 2 பேரும் சேர்ந்து அவங்களை கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னெல்லாம் என் அம்மான்னு சொல்றதுக்கே கூச்சமா இருக்குமா? ஏய் என்ன என்னடி பேசுற? ஆமாமா, அம்மானா பிள்ளைங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். நாங்க தப்பு செஞ்சா அதை கண்டிச்சு எப்படி வாழணும்னு சொல்லி தரணும். ஆனா நீ ஒரு அம்மா எப்படிலாம் இருக்க கூடாதோ அப்படியெல்லாம் இருக்க. அப்பா டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பத்தி? சின்ன பிள்ளைங்கன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கீங்க. அப்பா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. இப்ப எதுக்கு காவியாவை அடிச்சீங்க? அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வாய் மூடிட்டு இரு. என்னடா அவனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? தொலைச்சிரும் உன்னை. மூஞ்ச பாரு. உரிமையை பத்தி பேசுற வயசா உனக்கு? காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்து படிச்சோமான்னு இல்லாம பெரியவங்க விஷயத்துல எப்ப பாரு மூக்க நுழைக்கிறதே தப்பு. இதுல அதிக பிரச்சனைத்தனமா வேற பேசிட்டு இருக்க. என்ன உங்க 2 பேருக்கும் பயங்கிறது உடம்புல சுத்தமா இல்லாம போச்சா? ஏதோ போனா போதுன்னு விட்டா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க. தொலைச்சிருவேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற கிரைம் எல்லாம் பத்தாதுன்னு இப்ப இவங்க 2 பேரையும் கை நீட்ட வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? இதான் நீங்க புள்ள வளர்க்குற லட்சணமா? டேய் என்னடா? டேய் என்கிட்ட பேசுடா. சின்ன பசங்க கிட்ட உன் வீரத்தை காட்டுற. அசிங்கமா இல்ல உனக்கு? நாங்க பெத்த பசங்களை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்க. அடிச்சு பல்லகள் எல்லாம் பேத்துருவேன் ராஸ்கல். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? குரல் எல்லாம் ஏறுது. சீதா பொறு. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவனுங்க வேற என்னென்னமோ பெரிய பெரிய காரியம்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? தம்பி என்னப்பா சொன்ன? உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறதுன்னு உனக்கு தெரியுமா? ஏமா நீ என்ன சொல்ற? நானும் அதே தான் சொல்றேன். நான் பெத்த பிள்ளைங்களை அடிப்பேன், குத்துவேன், திட்டுவேன், என்ன வேணா பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் புள்ள மேல எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு அப்படியே வந்துருச்சா? அத கேளு. அவங்க நாங்க பெத்த பசங்க. அடிக்கலாமா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன வந்தது? சூப்பர்ரா சூப்பர். விஜய் உங்க அப்பா எப்படி பேசுறான் பாத்தியா? கவியா உங்க அம்மாவை பாரு, பிச்சு உதறா. ஐயே உங்க 2 பேருக்கு எத்தனை தடவை தான் நான் சொல்றது? எங்க பசங்களை நாங்க அடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு கிளம்புங்க. கரெக்ட்டுமா. படைச்சவனுக்கு இல்லாத பாவக்காவா? பெத்தவங்களுக்கு இல்லாத உரிமையா? அதான் நாங்களும் சொல்றோம். நீங்க 2 பேரும் சொல்றது கரெக்ட் தான். புரியுதுல்ல? போங்க. பெத்தவங்கன்னா அடிக்கவும் உரிமை இருக்கு. அப்படிதானே ராஜா? அதானே சொல்ல வர்ற? ஆமாமா அப்படிதான். ஐயோ அப்பா! நீ பெத்தது அடிக்க உனக்கு உரிமை இருக்குன்னா நான் பெத்தது அடிக்க எனக்கு உரிமை இருக்குடா. ஐயோ பாட்டி எங்கடி போற? நில்லு. ஐயோ எங்க போற? பாட்டி நீ தானடி சொன்ன? வலிக்குதுமா. நல்லா திரும்ப. புள்ளைங்களை அடிப்பியா இனிமே? அடிப்பியா? அம்மா சொல்றது கேளுமா. ஐயோ சொல்றது கேளுமா. வலிக்குதுமா. விடுமா. அடிப்பியா? இல்லம்மா. பிச்சிருவோம் உன்னை ராஸ்கல். பாட்டி சூப்பர். நீங்க வேற லெவலு.
டேய் இன்னொரு வாட்டி பிள்ளைங்க மேல கை வச்சீங்க பிச்சிருவோம் பிச்சு ராஸ்கல். வாங்கப்பா போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உன்னை நான் என்னைக்குமே என்னோட மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். நான் உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. முதல்ல ரூமை விட்டு வெளியே வாங்க. முடியாது. நான் என் ரூம்ல தான் தூங்குவேன். நீ சொல்றது எல்லாம் நான் நம்ப மாட்டேன். போ, போய் உன் வேலையை பாரு. போ. அப்ப எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏய் ஏய் சொன்ன கேளுங்க. வெளிய போங்கம்மா. ஏய் வித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு தர. வித்யா, கதவு திறக்க போறியா இல்லையா? என்னாச்சு? ஏய் வித்யா, கதவு தர. என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடா மேல ஒரே சத்தமா கேக்குது? எனக்கும் தெரியலப்பா. ஏய் வித்யா, கதவு தர. கதவு தரன்னு சொல்றேன்ல. ஏய், நான் சொல்றதையும் நம்ப மாட்டாங்க. இப்போ ஏசி ஆஃப் பண்ணாலும் மறுபடியும் உள்ள வந்து ஆன் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரே வழி நாம உள்ள இருக்கிறது தான். சஞ்சய், விஜய், விஜய், வேதா என்னாச்சு? திடீர்னு வித்யா வந்து இந்த ரூம்ல தங்கினா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னா. நான் அதை நம்பாம இருக்கவும் என்னை வெளியில தள்ளி விட்டுட்டு அவ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. என் பொண்ணு ஏதாவது சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். உன்னை காப்பாத்த என் பொண்ணு மறுபடியும் அவன் உயிரை பணைய வச்சுட்டா. வித்யா, போய் பாரு பாரு. வித்யா, அப்படி வித்யா, வித்யா கதவு திற. வித்யா, 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 என்ன ஆச்சு? வித்யா, என்ன சத்தம் அங்க? வித்யா கதவை திற. என்ன நடக்குது இங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.